இப்போ இப்போ எதுக்கு என் மேல விழுந்த? தானாவா விழுந்தேன். கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால விழுந்தேன். ஸ்லிப் ஆகும் ஆகும், ஏன் ஆகாது? உன்னால எதுவும் உருப்படியா பண்ண முடியாதுல்ல? ஏன் முடியாது? நீங்க சாவி எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, நான் எடுத்துட்டேன்ல. என்னால எல்லாமே முடியும். என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? ஏய் என்ன? உங்க உதட்டுல என் லிப்ஸ்டிக். ஐயோ, இவ்வளவு லிப்ஸ்டிக் அப்பி வச்சிருக்க. போயிடு, கிளம்பு. சும்மா இருட்டு போ. சரி ஓகே, நாங்க எங்க ரூமுக்கு போறோம். எதுக்கு ரூமுக்கு போறீங்க? ஏன் கூட தூங்கலாம்ல. ஏய், நாங்க என்ன உன்ன மாதிரி ஒண்டி கட்ட நினைச்சியா? அவர் ரூம்ல இருக்காரு. பை, குட் நைட். ஆமா, இவளுக்கு வெக்கப்பட வேற தெரியுமா? இத பார்த்தா வெக்கமே வெக்கப்படுமே. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை நான் பார்த்ததே இல்லையே. அவளுக்கு அப்படி என்ன கிடைச்சது? ஏஜே சாவி கொடுத்தாரு, அவ்வளவுதானே. சாவி கொடுத்ததுக்கெல்லாமா வெக்கப்படுவாங்க? வராதே. என்ன பண்ற? வெக்கப்பட்டீங்களா? ஆமா. அவளும் வெக்கப்படுறானா? ஏஜே ஏதாவது பண்ணிருப்பார்ல? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. வாங்க, நாமளே போய் கேட்டுருவோம். வாங்க. ஏய், இப்போ எதுக்கு இப்படி வெக்கப்படுற நீ? அது நான் வெக்கப்படுறது வெளியே தெரியுதா? அங்க 10 கிலோமீட்டர் தள்ளி நின்னு பாக்கும்போதே தெரியுது.
பக்கத்துல வந்து நின்னு பார்த்தா தெரியாதா? சொல்லு, ஆ? என்ன மேட்டர்? என்ன ஐயோ என்னதுன்னு கேட்டேன். பாரதி ராஜா பட ஹீரோயின் மாதிரி காலால கோலம் போடுற. இந்த பாரு, காலால சுரண்டி சுரண்டி தரையில ஓட்டு போட்டுறாத. ஆ, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதான் என்ன நடந்துச்சுன்னு காலிய எழுதி காமிச்சேனே, பார்க்கலையா? ஏன் உனக்கு வாய் இல்லையா? இல்ல எங்களுக்கு தான் காது இல்லையா? சொல்ல வேண்டியத உன் திருவாயால நீயே சொல்லு. டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு. சொல்லு. டைம் இல்லனா போங்க. வா சித்ரா. ஏய், நில்லு. இரு. சித்ரா, சும்மா இருக்க மாட்ட? ஆ, நீ சொல்லு ஹாஸ்னி. ஆம், அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து எனக்கும் உனக்கும் ஏஜேவுக்கும் ஏஜேக்கும் எனக்கும் ஏஜேவுக்கும் உனக்கும் ஏஜேக்கும் என்ன ஆச்சுன்னு சீக்கிரம் சொல்லு. எனக்கும் ஏஜேக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடச்சே. தூ, இதானா? ஆக்சிடென்ட் ஆனா அடிதானே படும். அதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? ஏஜேக்கும் எனக்கும் இச்சி ஆயிடுச்சு. என்ன? இச்சா? ஆ, அப்படின்னா அது ஏஜே எனக்கு உம்மா கொடுத்துட்டாரு. ஐயோ, இக்கமா வருது பெருமாளே. ஏய், கிஸ் ஆது. ஆக்சிடென்ட்ல கிஸ் ஆனா அது எப்படி கிஸ் ஆக முடியும்? அதானே. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ரோட்ல எவ்வளவு ஆம்பளைங்க பொம்பளைங்க மோதிக்கிறது இல்லையா? மோதுறதுனாலலாம் சந்தோஷப்பட்டுக்க முடியுமா? கரெக்ட் கரெக்ட் 100% கரெக்ட். இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடென்ட் இல்ல. ஒதடும் மோதிக்கிறது தான் நான் ஆக்சிடென்ட்னு சொன்னேன். ஓ, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, பத்திக்கிச்சு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏன்? அது நாங்க பார்க்கலையே. அப்புறம் எப்படி ஒத்துக்க முடியும்? பார்க்கலங்கறா இவ. உங்களை யார் ஒத்துக்க சொன்னா? முதல்ல இங்க இருந்து போங்க. நான் இப்போ பரவச நிலையில இருக்கேன். சும்மா போய் சொல்லாத. ஏஜேவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. நாங்க நம்ப மாட்டோம். ஏய், இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சிலாம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மிஸ் பண்றதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன் உனக்கு நடக்கலையா அர்ச்சனா? நீயும் உன் புருஷனும் இத பண்ணலையா? ஏமாயா, உனக்கும் தெரியாதா உம்மானா என்னன்னு? ஏய் மிக்கி மவுஸ், உனக்கு மட்டும் என்ன இதெல்லாம் புதுசா? எனக்கு புதுசு இல்லதான், ஆனா அவளுக்கு புதுசு தானே. எங்களுக்கு வாய் தெரிச்சலா இருக்குல்ல. ஜெயம்மா, லிஸ்ட்ல உங்க பேரு விட்டுட்டீங்களே. இதெல்லாம் இங்க சொல்லுவியா? அதான் இது மாதிரி சின்ன பிள்ளைங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் வரக்கூடாது. ஒன்ஸ் அப்பான் டைம் அதெல்லாம் 80sல ரொம்ப வெக்கமா வருது. பாத்தீங்களா ஜெயம்மா, நீங்களே இப்படி வெக்கப்படுறீங்க. நான் வெக்கப்பட்டா அது பொய்யா?
பண்ண விடுறீங்களா? சரி நான் போறேன். பாய் மருமகள்களா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஜெயமா பாய். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன அதான் ஃப்ரீயா ரொமான்டிக் சினிமா பார்த்தாச்சுல்ல, போய் படுங்க, போங்க போங்க. உம்மா கொடுத்தான்னு சொல்றாளே, உண்மையா இருக்குமா? உம்மா விஷயத்த சும்மா யாரும் சொல்ல மாட்டாங்களே. உம்மானா உண்மையா தான் இருக்கணும். ஏஜே எங்க போயிட்டு வந்த இவ்வளவு நேரம்? அதுவா, நான் பரவச நிலையில இருந்தேன். ஏன் சாமியார் ஆயிட்டியா? சாமியார் தான் பரவச நிலைக்கு போகணுமா என்ன? இந்த மாமியார் போக கூடாதா? என்ன வளர்ற? ஆமா உளறிட்ட. உங்க மருமகளுங்க கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன். என்ன மேட்டர்? அது நான் வெளியே போனேன்ல, அப்போ உங்க மருமகளுங்க வந்து ஏன் இப்படி வெக்கப்படுறேன்னு கேட்டாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீங்க எனக்கு உமா கொடுத்தத சொல்லிட்டேன். ஏய் விவரம் கேட்ட வெங்காயம், இதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியனா வெளியே இல்ல, உங்க மருமகளுங்க கிட்ட தான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் எரும மாடு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நான் இங்க உன்னை கிஸ் பண்ணேன், என்னமோ உன் மேல ஆசைப்பட்டு கிஸ் பண்ற மாதிரி பேசுறேன். அது ஒரு ஆக்சிடென்ட். லிப்பும் கப்புன்னு இடிச்சதுனால இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தானே சொல்லிட்டேன். அதனால கவலைப்படாதீங்க. ஆமா, உன்னை நம்பிதான் மறுவேளை பாப்பாங்களா அவங்க? நாளைக்கு எப்படி போய் மூஞ்சி கொடுத்து பேசுவேன்? எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்களே என்ன? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? உங்க மகனும் மருமகளும் ரூம்குள்ள போய் விடிய விடிய பெட்ரோல் விலை உயர்வை பத்தியா பேசுவாங்க? ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க சார். நீங்க போய் படுங்க, நான் கனவு காணணும். தொடுறதே பாவம் நினைச்சவன்னா நான் போய் உன்னை கிஸ் பண்ண. இது பாரு, நீ உடனே போய் இந்த மாதிரி எதுவும் நடக்கல, நான் சும்மா சொன்னேன்னு சொல்லு. இல்லன்னா இந்த செய்தி அம்மா வரைக்கும் போயிடும். போயிருச்சு. டூ லேட். போயிடுச்சா? ஆமா, கிஸ் மேட்டர் அவங்களுக்கும் தெரியும். she was so happy. ஹாப்பியா? மூந்து அடிக்காம கொஞ்சமா செய்வாங்க. லூஸ் அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்கேன். நான் எப்பயும் அவங்க மூஞ்சில முழிப்பேன் நாளைக்கு. ஒண்ணு பண்ணு, ஒன்னு கிஸ் பண்ணு, ஒரு போஸ்டர் அடிச்சு ஊர்ல எல்லாம் போய் ஒட்டு. ஒட்டிடலாம். ஆனா போஸ்டர்ல கிஸ் கொடுத்தாருன்னு போட மாட்டேன், முத்தம் கொடுத்தாருன்னு தான் போடுவேன். ஏன்னா கிஸ்னா உதட உதட ஒட்டாது, முத்தம்னா தான் உதட உதட ஒட்டும். நான் தூங்குறேன். குட் நைட். Stupid idiot. மானம் போச்சு. காதகி ராட்சசி டார்ச்சர் பண்றதுக்கு நீ பிறந்திருக்கா? நான் இல்ல. ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஐயோ
எப்படி பண்ணாலும் டார்ச்சர் பண்றாளே. ஐயோ. டைவர்ஸ் பேப்பர் இல்லாம இந்த வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வர? உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணாதான் என் பொண்ணை நினைச்சு பார்க்க முடியும். உண்மையாவா? நிச்சயமா. நீ டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தா என் பொண்ணை நான் கொடுக்கறேன். ம். இது போதுமா? இது சிந்து கையெழுத்து போட்ட டைவர்ஸ் பேப்பர். இது சிந்து போட்ட கையெழுத்து தானா? உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கும்போது எப்படி கையெழுத்து போட்டா? இது உண்மையிலேயே சிந்து கையெழுத்து தானா, இல்ல அவ கையெழுத்து நீயே போட்டுட்டு வந்துட்டியா? இது நிஜமா இல்ல ஃபோர்ஜரியா? உண்மையை சொல்லு. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சிந்து கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தாதான் எனக்கு நீங்க ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க. நீங்க கேட்ட டைவர்ஸ் பேப்பர் இப்போ உங்க கையில இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அது எப்படி வந்துச்சுங்கிற ஆராய்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. கண்டிப்பா தேவை. ஃபியூச்சர்ல உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டைவர்ஸ் பத்திரத்தையே நான் கேட்டேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கைக்கு உன்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னா எனக்கு உண்மை தேவை. சொல்லு, உன் பொண்டாட்டி எப்படி மேல இருந்து விழுந்தா? அவளே விழுந்துட்டாளா இல்ல நீ தள்ளி விட்டியா? இது தற்கொலையா இல்ல கொலையா? என் பொண்ணோட வாழ்றதுக்கு உன் பொண்டாட்டிய விட்டுட்டு வான்னு தான் சொன்னேன், கொன்னுட்டு வான்னு சொல்லல. என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும்னு தான் நினைச்சேன். எப்படியாவது வாழ்ந்தா போதும்னு நினைக்கல. இன்னைக்கு என் பொண்ணுக்காக உன் பொண்டாட்டிய கொல்ல துணிஞ்ச நீ, நாளைக்கு இன்னொருத்திக்காக என் பொண்ணை கொல்ல மாட்டேன்னு என்ன கேரண்டி? இது உன் பொண்டாட்டி தந்த விடுதலை பத்திரம் மாதிரி தெரியல. உண்மையை சொல்ல சொல்லு. உன் பொண்டாட்டி கையெழுத்த நீயே தானே போட்ட. சிந்துவோட இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம். சொல்லு. போதும், நிறுத்துறீங்களா? நான் போலீஸா இல்ல நீங்க போலீஸா? ஏதோ கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. சொல்ல போனா சிந்துவோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான். நானா? நான் காரணமா? நான் என்ன செஞ்சேன்? ஸ்வேதா அனுப்புன மாதிரி ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணது நீங்க தான். அத சிந்து பார்த்துட்டு என்கிட்ட சண்டை போட்டா. நானும் பிரச்சனை பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லியும் அதை சிந்து கொஞ்சம் கூட நம்பல. கடைசியில் அவளுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. சிந்து கிட்ட இருந்து எப்படியாவது விவாகரத்து வாங்கணும்னு மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். நான் அவளை கொல்லணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. போதுமா? அந்த மெசேஜ சிந்து பார்த்துட்டாளா? பிரச்சனைக்கு நான் தான் காரணமாயிட்டேனா? இது யாருக்காவது தெரிஞ்சு போச்சா? அப்படி எதுவுமே நடக்கல. டைவர்ஸ் பேப்பர்ல இருக்கிற கையெழுத்து யாரோடதா இருந்தாலும் அது சிந்துவோட கையெழுத்து தான் என்னால நிரூபிக்க முடியும். அதை பத்தி நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இல்ல நான் போதும், கண்டதை பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் வரேன். இங்க பாருங்க, என் வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். இனி ஸ்வேதாவை கல்யாணத்துக்கு ரெடி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு.